இந்த அம்மா கிட்ட எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன் பூமாரியை இந்த வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுன்ட்டு. அதுக்கு முன்னே கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு. இப்போ இந்த வீட்டில் நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போச்சு. அப்போ அவ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனையும் கிடைக்க கூடாதா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. ஈஸியாக விட்டுட்டோம்னா அதே அவளுக்கு சரியாயிடுமே. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி இந்த தப்பு பண்றதுக்கா? எல்லாம் இந்த ரித்தியை சொல்லணும். சே, அவளால தான், அவ போட்ட கூட்டத்தினால தான் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி அருண், நீ மட்டும் பேசவே கூடாது. உன்னோட பிடிவாதத்துல உறுதியா இரு, புரியுதா? அவ எப்படினாலும் உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா கன்வின்ஸ் ஆயிரவே செய்யாத. அவ எப்படி அந்த தப்பு பண்ணலாம்? என்கிட்ட சொல்லாம ஒரு பைசா கூட அவ வீட்டுல இருந்து எடுத்திருக்க கூடாது. ஆனா 10 லட்சம் எடுத்து செலவு பண்ணியிருக்கா. அது உன் மனசுல இருக்கட்டும். அவ என்ன பேசி என்ன ட்ரை பண்ணாலும் இங்க ஒன்னும் நடக்க கூடாது சொல்லிட்டேன். அவளை நீ மன்னிக்கவே கூடாது அருண், புரியுதா? ஆ, அதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு. கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவ என்னதான் பேசினாலும் சரி, நான் மறக்கவே மாட்டேன் அவ பண்ணது எல்லாத்தையுமே. அவ பண்ணது தப்பு 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 மட்டும்தான் அவ பண்ணிருக்கா. பூமாரியை இனிமே மன்னிக்கவே மாட்டேனா. இவள்கிட்ட யார் இப்போ காஃபி கேட்டா? பேசாம போ ரித்திக்குல. ஒழுங்கா போயிடு, என்கிட்ட அடி வாங்கிடுவ வசமா. ரித்தி செம்ம கடுப்புல இருக்கான், போயிடு. ஒர்க் விஷயமா போன்ல பாத்துட்டு இருக்கேன், போ. நான் இதுக்கு உங்க 2 பேரையும் நிமிந்து பார்க்கணும்? ஒழுங்கா கீழே போனி. உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? என்ன நான் கூப்பிட்டேனா? இந்த அம்மாக்கு நல்ல தேவைதான். தேவையில்லாம என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க. அதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான்லாம் கூப்பிடல. நான் யாரையும் கூப்பிடணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லை. தப்பு பண்ணவங்கள நான் இதுக்கு கூப்பிடணும்? ரித்தி, அடிச்சேன்னு வச்சுக்கோ, கீழே நீயே போக வேணாம், தன்னால போயிடுவேன். அப்படியா? சரி, கீழே போ. அப்படியா? உங்க அம்மாவையும் கீழே தான் போக சொல்றேன், கூட்டிட்டு கிளம்பு. அப்படியா? அப்ப அம்மாவும் பொண்ணு இங்க இருந்துக்கோங்க, நான் போறேன். வழி விடு, கீழே போறேன்னு சொல்றேன்ல, சும்மா மறைச்சுக்கிட்டு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, தள்ளு. நீ கடன் அடைச்சாப்புல தப்பு தப்பு இல்லைன்னு ஆயிருமா? நான் மட்டும் உன்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைக்காம சொல்லணும். நீ மட்டும் எல்லா விஷயமும் என்கிட்ட மறைப்ப. என்ன பூமாரி விளையாடுற? யாரையாச்சும் இந்த உலகத்துல நம்ப முடியுமா? எதுவானாலும் இருக்கட்டும் பூமாரி, என்கிட்ட கேட்காம நீ ஏன் செஞ்ச? பூமாரி, இப்ப காசு இல்ல பிரச்சனை. காசு நான் எப்பனாலும் சம்பாதிச்சு என்ன நான் பண்ணி கொடுவேன். ஆனா நீ என்கிட்ட சொல்லாம வீட்டுக்கு தெரியாம இந்த விஷயத்த பண்ணது பெரிய தப்பு இல்லையா? அப்புறம் அவ்வளவு பெரிய தப்ப நீ பண்ணலாமா துணிஞ்சு? இங்க
பாரு பூமாரி, உன் மேல உன்னை பார்க்காத வர நான் அவ்வளோ கோவமா இருந்தேன். உன்னை இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரித்தி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுன்ட்டு. என்கிட்ட கூட 2-3 அடி வாங்கியிருக்கா. அவ பிறந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு அடி கூட வாங்கினது கிடையாது. அப்படிப்பட்டவளை கூட 2-3 அடி அடிச்சிருக்கேன். ஆனா இப்போ உன்னை பார்த்து இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் என் மனசே கொஞ்சம் மாறுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீ பண்ண தப்ப நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் பூமாரி. புரியுதுங்க, எனக்கு அது ஈஸியான தப்பு இல்ல, ஈஸியா மறக்கிறதுக்கு கண்டிப்பா அது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அவனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் பூமாரி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் கையில மாட்ட தானே போறேன். அப்ப இருக்கு அவனுக்கு. அவன் மட்டும் உங்க கையில மாட்டினா உண்மையிலே அவனை என் முன்னாடி நீங்க கொண்டு வாங்க. அவனை பார்த்து நான் 4 கேள்வி கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்துற மாதிரி செஞ்சுட்டான். பூமாரி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா? இல்லங்க, நான் உண்மையான ஃப்ரெண்டா தான் அவனுக்கு இருந்தேன். அதனால தான் அவன் கேட்டோன்னே வீட்ல கூட சொல்லாம அவ்வளோ காசையும் அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். ஆனா அவன் இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துப்பான்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கலங்க. உண்மையாதாங்க. சரி பூமாரி, பாஸ்ட் இஸ் த பாஸ்ட், தூர விடு. ஏங்க, அப்ப என்ன மன்னிச்சிட்டீங்களா? அப்ப இந்தாங்க காபி. ஆஹா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னப்பா, இப்பதானே அம்மாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. காபி வாங்கி குடி. அம்மா கொடுங்க, நான் அப்பா கிட்ட கொடுக்குறேன். வாலு, இந்தாங்கப்பா, காபி குடிங்க ஒழுங்கா. பாத்தில எப்படி பேசுறான்ட்டு. உன் மேல அவ்வளோ தப்பு இருந்தாலும் இவ சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான் தெரியும்ல. அப்பா மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாது இவளுக்கு. சின்ன பிள்ளைங்க அப்படிதானங்க இருப்பாங்க. இப்ப நீங்க கூட வெளியூர் போனீங்கன்னா அப்படிதான். அப்பா அப்பான்ட்டு உன் பேரே தான் அவ சொல்லிட்டு இருப்பா. என்னது? இல்ல, உங்க பேரே தான் சொல்லிட்டு இருப்பான்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைதான். ஆனா ராக்கி தான் உன்னை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவனுக்கு ஒன்னு பிடிக்கலன்னு நினைக்கேன். ஏங்க, ராக்கி என்ன பாக்குறதுக்கு 5 தடவை வந்திருக்கான் என் வீட்டுக்கு. ஏய் பூமாரி, என்ன சொல்ற நீ? அட ஆமாங்க, உண்மையிலே 5 வாட்டி வந்திருக்கான். அப்படியா? யார் கூட? தனியாவா? அப்பா இல்ல, காவியா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் என்னையும் ராக்கி என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க அம்மாவை பாக்குறதுக்கு. அடி கள்ளி, அதுக்கு மீறியும் அப்ப எதுக்கு அம்மா அம்மான்ட்டு என்கிட்ட கூட்டம் போட்ட? ஆமா, என்னதான் இருந்தாலும் அம்மா நம்ம வீட்ல இருக்க மாதிரி வருமா, அதனால தான் அப்படி சொன்னேன். சரியான ஆளுதான். அப்போ நீங்க எல்லாரும் பிளான் போட்டு தான் பூமாரி எங்க கொண்டு வர வச்சிருக்கீங்க என்ன? அப்பா, இந்த ரகசியம் நீனா அம்மா 3 பேரை தவிர்த்துட்டு வேற யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரியான ஆளுதான் நீ. உங்க அம்மாவாச்சும் இப்பதான் ஒரு சில விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா. ஆனா நீ இப்பவே வா. ஆமா, பின்ன எங்க அம்மாவை அப்படியே அங்க விட்டுட்டு நீங்க மட்டும் இங்க ஜாலியா இருப்பீங்களா? அது சரி. அம்மா, எனக்கு பூஸ்ட் வேணுமே. உனக்கு காவியா எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கா. நீ கீழ போய் குடி. அப்ப நீங்க வரலையோ? நீ போ, நான் அப்பா கிட்ட கிளாஸ் வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, ஓகே. எங்க உண்மையிலே என்ன மன்னிச்சிட்டீங்களா இல்ல பிள்ளை நிக்கான்ட்டு அப்படி சொல்றீங்களா? இங்க பார் பூமாரி, என் மனசுல நீ பண்ணதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அது காலப்போகலாம் மறையும் தவிர உடனெல்லாம் மறையாது. நான் பொய் சொல்ல விரும்பல, அதுதான் சொல்றேன். அப்பப்ப நான் ஏதாவது கோவப்பட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க, தப்பு பண்ணது நான் தானே. அப்ப நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரி ஓகே. உன் டீ காஃபி எல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் குடிக்க போறேன்.